தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். தோல்வியில் முடிந்த பீகார் வியூகம், தேர்தல் முடிவை வைத்து காங்கிரஸை மடக்கப் போகும் திமுக, கூட்டணியில் மீண்டும் திமுகவின் கை ஓங்குகிறதா? தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. இதுல திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வரப்போற தேர்தலில் தனக்கு அதிகமான இடங்களை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை பார்த்தீங்கன்னா 2011 60க்கும் அதிகமான இடங்களையும், 2016 40க்கும் அதிகமான இடங்களையும், 2021 தேர்தலில் 25 தொகுதிகளையும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் போட்டிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இதனால தேசிய கட்சியான காங்கிரஸோட பலம் குறைஞ்சிட்டே வருது. அதை பலப்படுத்துறதுக்கு வரப்போற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிகமான இடங்களை கேட்டு பெறுவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கதா சொல்லப்பட்டது. அப்படி அதிகமான தொகுதிகளை பெறுவதற்கு அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் விஜய். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் ஒரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் ஒரு பக்கம் திமுக கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை மட்டும் இதுவரைக்கும் விமர்சனமே செய்யாமல் தவிர்த்துட்டு வர்றாரு. இதுக்கு காரணமாக விஜய் காங்கிரஸோட கூட்டணியை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் தாவேகா இடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகள் சமீபத்திய நாட்களாக வந்துட்டு இருக்கு. ராகுல் கிட்ட விஜய் பேசிட்டு இருக்காரு, சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பு வரும். இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. விஜயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கூட்டணி கீழே வந்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலேயும் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அவங்கள பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதனால இவங்க விஜய் கூட்டணிக்கு போய் ஆட்சியிலே அதிகாரத்திலேயே பங்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இப்ப இருக்க திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய தேவை காங்கிரஸ்க்கு அதிகமாகவே இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியில பாஜகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு வலிமையான எதிர்கட்சியா காங்கிரஸ் செயல்படுவதற்கு திமுகவுடைய தேவை இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் திமுக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. அதனால மத்தியில ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு திமுகவுடைய தேவை இருக்கு. இப்போ இருக்க அரசியல் சூழலை மையமா வச்சு தாவேகாங்கிறது ஒரு புது கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த புது கட்சியை நம்பி ஒரு தேசிய கட்சி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவுடைய இந்த தேவை மற்றும் அரசியல்ல இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் இப்போ இருக்க நிலைமையில திமுக கூட்டணியில இருந்து போக மாட்டாங்க. மாறா விஜய் ஃபேக்டரை யூஸ் பண்ணி திமுக கூட்டணியில பார்கெயின் பண்ணி அதிகமான இடங்களை பெறதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி விஜய் ஃபேக்டரை பயன்படுத்தி அதிகமான இடங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் வந்திருக்க பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு ஒரு பேரிடியா அமைஞ்சிருக்கு. அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அங்க என்டிஏ தான் முன்னிலையில் இருக்காங்க, ஆர்ஜேடி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஆர்ஜேடி பின்னடைவை சந்திச்சிருக்கின்றதை விட அந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இப்போதைய நிலவரப்படி குறிப்பிட்ட 3-4 தொகுதிகளில் தான் முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான தொகுதிகளில் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ் உடைய இந்த பின்னடைவு தான் மகா கூட்டணியோட ஒட்டுமொத்த தோல்விக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதை ஆர்ஜேடி தலைவர்களே தற்போது அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்ப வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிகமான இடங்களை கேட்கும் போது அவங்க பீகார் ரிசல்ட்டை எடுத்துக்காட்ட வாய்ப்பு இருக்கு. பீகார்லேயே காங்கிரஸ் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதை காரணமாக வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுத்தா எங்களுக்கும் அதே நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அதை மறுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிவை வச்சு பார்க்கும்போது இந்த பீகார் தேர்தல் முடிவு தமிழக அரசியலையும் எதிர்க்க காத்திருக்கு. வரப்போற தேர்தலுக்கு தொகுதி பங்கீட்டின் போது காங்கிரஸ் ஒருவேளை அதிகமான தொகுதிகளை கேட்டா அதை மறுக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. ஏன்னா பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல தமிழ்நாட்டில் உங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்தா எங்களுக்கும் ஆர்ஜேடியோட நிலைமை ஏற்படும், அதனால உங்களுக்கு அதிகமான இடங்கள் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு திமுக மறுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது இந்த பீகார் தேர்தல் முடிவு பீகார் காங்கிரஸ்க்கு மட்டும் இல்ல, தமிழக காங்கிரஸுக்கும் ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இது ஒரு மறைமுக நன்மையாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க அதிகமான தொகுதிகளை கேட்டு வரும்போது அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஒரு காரணமா இந்த பீகார் தேர்தல் முடிவு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமா இப்போ இந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணியில திமுகவோட கைதான் வரப்போற தேர்தலில் ஓங்கி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை கடுமையா இருக்கணும் அப்படின்னு
எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு சூழல்ல அடுத்த கட்டமா காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி இங்க வந்திருக்கு. ஏன்னா பீகார் தேர்தல் ஒரு மோசமான முடிவு கொடுத்திருக்கு. இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வெற்றி தான் முக்கியம்னு தனக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திமுக கூட்டணியிலிருந்து அவங்க கொடுக்குற தொகுதிகளை வாங்கிப்பாங்களா, இல்ல அவங்க கிட்ட பேசி தனக்கு தேவையான தொகுதிகளை வாங்கிப்பாங்களா, இல்ல எதுக்குமே அவங்க ஒத்து வரலன்னா மற்றொரு ஆப்ஷனா இருக்க விஜய் கிட்ட போவாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்க தற்போது என்ன நடக்க போகுது தமிழக அரசியல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.